நீங்கள் பேசாம இருக்கிறதுனால என்ன நடந்துட்டது? இப்ப இப்ப கேட்பார்கள், "நீங்க இப்படி பேசுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு?" திருப்ப கேட்கிறேன், "நீங்க இப்படி பேசாம இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது?" ஆக நாங்கள் இப்படி உட்கார்ந்து பேசுவதனாலே, நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு தாங்கள் இன்னார் என்பதை இந்த வாழ்வினுடைய ஏதாவது ஒரு மூலையிலே ஒரு இந்த வேர குறிச்ச நெறைய நரேட்டிவ் இப்ப போய்க் கொண்டிருக்கு. "காட்டிக் கொடுத்த வேர், கள்ள வேர், பொய்யர்களினுடைய வேர், ஒண்ணுக்கும் உதவாத வேர், தோற்ற வேர், அ அத அத வந்து பொல்லாத அந்த கொலை பாதகத்தின் வேர். நீங்க வந்து அந்த வேருக்கு பின்னால போனீங்கன்னா, உங்களுக்கும் கெவியா கல்லடி விழும்." இப்படி ஏராளமான நரேட்டிவ் போய்க் கொண்டிருக்கும்போது, நான் எப்படி அந்த நம்பிக்கையை கொடுப்பேன்? இந்த மண்ண பிளந்து நீங்க பாருங்க. அதுல வந்து மாசற்ற வேங்கைகளினுடைய குருதி புரையோடி போயிருக்கிற அந்த வேர் தான் உங்களுடைய வேர் என்கிற நம்பிக்கையையும், அத வந்து "ஓ! நான் தமிழா? நான் ஈழத்தமிழா?" இப்படியெல்லாம் குழஞ்சு கொண்டு நீங்க சொல்லாம, நான் ஈழத்தமிழன்று இறுமாப்போட அந்த வேர நீங்க தோள்ல அணிஞ்சு கொள்ள வேணுமென்றத, நாங்க பேசாட்டிக்கு எப்படி அந்த சந்ததிக்கு போய் சேரும் சொல்லுங்க? We have a dream